திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 319 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 62. சரியை நெறியில் நிற்போர், கிரியை நெறியில் நிற்போர், யோக நெறியில் நிற்போர், ஞான நெறியில் நிற்பவர்கள் இவர்களுக்கும் இன்னும் மற்றைய ஆன்ம கோட்டிகளுக்கும் அருளுவதற்காக ஸ்வரூப நிலையிலே இருக்கின்ற பெருமான் தடஸ்த நிலையில் அரூபம், ரூபாரூபம், ரூபம் என்று திருமேனிகளை எடுத்துக்கொள்கின்றார் என்று நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட உருவங்களை இறைவனுக்கு வேறு யாராவது கொடுக்கின்றார்களா என்றால், பல் ஆருயிர் உணரும் பான்மையென மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை என்று பல்வேறு வகைப்பட எண்ணற்றவையாய் நிறைந்த உயிர்கள் அவை தாமே அறிய மாட்டாது தமக்கு மேம்பட்ட அறிவுடையவன் அறிவிக்கவே அறிதல் போல உயிர்களின் தலைவனாகிய சிவபெருமான் தனக்கு அறிவிப்பதற்கு தனக்கு மேம்பட்ட ஒருவனை உடையவன் அல்லன். இதே அர்த்தத்தில்தான் விநாயக என்ற திருநாமம் வழங்கப்படுகின்றது. பலவாயும் பல்வேறு வகைத்தாயும் உள்ள எண்ணற்ற உயிர்கள் அறிவு உடையன என்றாலும் இந்த உயிர்கள் தாமே எதையும் அறிய மாட்டாதவை. அவற்றுக்கு மேம்பட்ட அறிவுடையவன் ஒருவன் அறிவிக்கவே அறிபவை இந்த உயிர்கள். அதுபோல அனைத்து உயிர்களுக்கும் உள் நின்று உணர்த்தும் சிவபெருமானுக்கு உணர்த்த அவருக்கு மேம்பட்ட ஒருவர் இல்லை. அவரே மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலானவராய் பிறர் அறிவிக்காது தானே அறிகின்ற ஸ்வதந்திர அறிவு உடையவராய் தன் வயத்தவனாய் எல்லாம் அறிந்த ஒரே பேரறிவு பொருளாய் இருப்பவர். இதையே பரமன், பரமேஷ்டி, பரம்பரன் என்று திருமுறைகள் போற்றுகின்றன. முந்திய பொருள்களெல்லாம் பிந்த முந்து உள்ளாய் போற்றி என்று தணிகை புராணம் போற்றுவதால் அவரே பரம முதல் என்பது புலப்படும். இறைவன் அவர் தாமே அறிவதால் சூக்ஷ்ம சித், அனாதிமுத்தன், எனவே சூக்ஷ்ம சத். உயிர்களோ அறிவிக்க அறிவதால் ஸ்தூல சித், அறிந்த பின் அழிவின்றி நிற்றலால் ஆதிமுத்தனாய் ஸ்தூல சத் என்று ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் கூறுவார். நடம் ஆடுவர் மேலர் என்றும் மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி என்பதும் தேவார திருவாக்குகள். திருவாசகத்திலே திரு தோள் நோக்கத்தில் பிரமன் அரி என்று இருவரும் தம் பேதைமையால் பரமம் யாம் பரமம் என்ற அவர்கள் பதைப்பு ஒடுங்க அரணார் அழலுருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா என்று திரு தோள் நோக்கம் போற்றுகின்றது. இது பற்றியே ஆகமங்களும் சிவபரம்பொருளை அனீஸ்வரக, தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் என்று அறிவிக்கின்றன. இவ்வாறு அறிவிப்பவனை உயிர்கள் அறிய முடியுமா என்றால், ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் என்று திருவருட்பயனில் அடுத்த குறள் மூலம் பதில் அருளுகின்றார் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார். வான் நாடர் திருமால், பிரம்மன், இந்திரன் முதலான தேவர்கள் தங்கள் அறிவால் அறிய முடியாததாய் அவர்கள்தம் அறிவிலும் மன்னி இருக்கின்ற தலைவனாகிய சிவபெருமான் அந்த சிவபெருமானது தலைமை தன்மையை உணர்ந்து அன்பால் அடங்கிய மெய் தொண்டருக்கு அவர் தம் நீங்காத அறிவாய் மெய்த்தொண்டர்களினுடைய அறிவு முழுவதும் தாமே நிறைந்து பிரகாசமாய் இமைப்பொழுதும் நீங்காது நிலைத்து நிற்பார். மேல் ஒருவன் இல்லாத தனி பெரும் தலைவனாய் இருக்கின்ற சிவபெருமானை எவ்வளவு உயர்ந்த தேவர்களே ஆனாலும் தத்போதத்துடன் கூடிய அவர்களினுடைய அறிவால் ஆற்றலால் காண முடியாது. ஆனால் எம்பெருமானது தலைமை குணங்களை உணர்ந்து அன்பினால் அடங்கிய மெய்த்தொண்டருக்கு எளிய பொருளாய் அடியார்களின் அறிவை விட்டு அகலாது சிவஞான வடிவாய் நிற்பார் எம்பெருமான். இதனை ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் அருளுகின்றார். அரணார்க்கு அதித பொருள் காட்டி அதிப அடியார்க்கு எளிய பெருமாளே என்று திருப்புகழிலே அருளுகின்றார். இதை எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரும் உமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே என்று அருளுகின்றார். அதே போன்று மேலும் நிறையுடை நெஞ்சுளும் நீருளும் பூவுளும் பறையுடை முழவுளும் பலியுளும் பாட்டுளும் கரையுடை மிடற்று அண்ணல் கருதிய காணப்பேர்
குறையுடை அவர்களால் களையிலார் குற்றமே என்று அருளுகின்றார். பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி என்று ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் அருளுகின்றார். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளுகின்றார். குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் திருவாஞ்சியத்து எம் செல்வனை சிந்தையுளே வைத்தேனே, தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே, ஆண்டவன் தன்னை ஞானத்தழையிட்டு வைப்பேனே, நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே, நெய்த்தான அவன் நெஞ்சுளாயே முடிக்கு அணியாய் நின்றான் கண்டாய் என்றெல்லாம் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளுகின்றார்கள். பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிது என்று ஏமாறி நிற்க என்று இறைவனது பெருமையையும், அடியேன் இருமாக்க என்று தனக்கு எளிமையான தன்மையையும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இனிதே உணர்த்துகின்றார்கள். இதே கருத்தை எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையாரும் அற்புதமாக அற்புத திருவந்தாதியிலே அருளியிருக்கின்றார். ஆர் வல்லார் காண அரண் அவனை அன்பு என்னும் போர்வை அதனாலே போர்த்து அமைத்து, சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சினுள் அடைத்து, மாயத்தால் வைத்தோம் மறைத்து என்றும், எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன் என்றும் அருளுகின்றார் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார். இதையே பட்டினத்து சுவாமிகளும் உயர் பொன் எனவே ஒளியிட்ட தாழ் இரண்டுள்ளே இருத்துவது உண்மை என்று வெளியிட்டு அடைத்து வைத்தேன் என்று அருளுகின்றார். வானநாடரும் அரியநாதனி என்னை இனித்தாய் ஆண்டு கொண்டவா, மூவராலும் அறிவொணா முதலாய ஆனந்த மூர்த்தியான், யாவராயினும் அன்பரன்றி அறிவொணா மலர் சோதியான், கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி, காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய், பாரார் விசும்புளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராலும் காண்டற்கரியான் எமக்கு எளிய பேராளன், அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே, அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் என்றெல்லாம் மாணிக்க வாசகங்கள் இந்த கருத்தை உணர்த்துகின்றன. செழுமறைகள் ஓலம் இடவும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளதென்றால், ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று பெரிய புராணம் செப்புகின்றது. இப்படி சித் ஜடம் என்று எல்லாவற்றிலும் அகலாது நிற்பதனால் பெருமானுக்கும் அவன் பற்றிய பொருளின் தன்மை வருமோ என்றால், அடியார் அறிவதற்கு எளியனாகவும் ஏனையோர் அறிதற்கு அரியனாகவும் இருக்கும் பெருமான் எல்லா உலகிலும் அவ்வுலகங்களில் உள்ள ஜடம் சித் ஆகிய எல்லாவற்றிலும் வெந்நீரில் ஒன்று போல பொருந்தி நிற்கும் வெம்மை போல இரண்டர கலந்து அத்வைதமாய் நிற்பார். அப்படி அத்வைதமாய் அவர் கலந்து நின்றாலும் கலப்படமில்லாது தன் தன்மையில் மாறாது அப்பொருட்களின் வேறாகவும் நிற்பார். அடியவர்க்கு எளியனாகவும் அல்லாதார்க்கு அரியனாகவும் விளங்கும் சிவபெருமான் எல்லா உலகோடும் எல்லா உயிரோடும் இரண்டர அத்வைதமாய் கலந்து நின்றாலும் தன்னுடைய இருப்பை சிறிதும் வெளிப்படுத்தாது அந்த உலகாகவே அந்த உயிராகவே நீரில் கலந்திருக்கும் வெப்பம் போல நிற்பார். நீரில் கலந்திருக்கும் வெப்பம் தன்னை புலப்படுத்தாது அந்த நீராகவே நிற்கும். அது தன் தன்மையை அந்த வெப்பத்தை நீருக்கு கொடுக்குமே அன்றி நீரினுடைய குற்றத்தை அழுக்கை தான் பற்றாது அந்த வெப்பம். அதுபோல இறைவன் ஜடம் சித் ஆகிய எல்லாவற்றிலும் கலந்து நின்றாலும் ஜடம் சித் ஆகிய இவற்றின் தன்மையை பற்றாமல் தன்னுடைய தன்மையில் மாறாமல் ஒரே நிலையில் இருப்பார் எம்பெருமான். அதனாலே அவனை புணர்ந்தும் புணர்கிலா புணர்க்கையானே என்றும் சேர்ந்தறியா கையன் என்றும் ஒட்டீர் என்றும் திருமுறைகள் கூறும். ஆனாய் என்பது அனைத்தும் அவ்வண்ணம் ஆகாமையை சாற்றிடும் என்று சாத்திரம் கூறும். தெய்வப்புலவர் திருவள்ளுவதேவநாயனார் இதனால்தான் இறைவனை பற்றற்றான் என்றும் கூறியருளியிருக்கின்றார். மேலும் அவரே இப்பொருளை செம்பொருள் என்றும் மெய்ப்பொருள் என்றும் மெய்யுணர்தல் அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றார். உரையாசிரியர் பரிமேல் அழகியாரும்
இதற்கு உரை செய்யும் போது, தோற்றக்கேடுகள் இன்றி நித்தமாய் நோன்மையால் தன்னை ஒன்றும் கலத்தலின்மையின் தூயதாய் தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதல் பொருள் விகாரமின்றி எஞ்ஞான்றும் ஒருதன்மை தாதல் பற்றி அதனை செம்பொருள் என்றார் என்று செம்பொருள் என்பதன் அர்த்தத்தை திருக்குறள் உரையாசிரியர் பரிமேலழகர் உணர்த்துகின்றார். மெய்ப்பொருள் என்பது பற்றியும் இவ்வாறே கூறுவார். இதே கருத்தை ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளும், கவடுற்ற சித்தர் சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கு நின் சரண பிரசித்தி சற்றுணராரோ என்று திரு தணிகை திருப்புகழிலே அருளுவார். பெருமான் எல்லா பொருள்களையும் பற்றி நின்றாலும் அவற்றால் பற்றப்படாமல் நிற்பவன். இதுவே மங்கையோடு இருந்தும் யோக செய்யும் பரமயோக நிலை. இவ்வுடம்பு பொல்லா புழு மலி நோய் புண் குரம்பை ஆதலினாலே ஆங்கமல நீர் போல் நல்லார் அறிந்திருப்பார் பிரிந்திருப்பார் என்று நல்வழியில் அவ்வை பிராட்டி உரைக்கின்றார். இறைவனைச் சார்ந்தோரே உலகின் வேறாய் நிற்பார்கள் என்பதனால் இறைவன் எவ்வாறு நிற்பார் என்பதை நாமே உய்த்துணரலாம். அப்படியென்றால் பெருமானின் அருள் நோக்கிலே வேறுபாடு இருக்கின்றதா என்றால், நலம் இலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலம் இலன் பேர் சங்கரன் என்று அடுத்த குறள் அமைகின்றது. சங்கரன் என்றால் ஷம் இன்பம் செய்பவன் என்று பொருள். இன்பம் செய்தலில் சங்கரன் எம்பிரான், இன்பம் ஆக்கலின் சம்பு, இடும்பை நோய் என்பது ஓட்டும் இயல்பின் ருத்ரன் என்று காஞ்சி புராணம் கூறுகின்றது. பெரும் கருணையுள்ள சிவபெருமான் எல்லோர்க்கும் நன்மை ஒன்றையே செய்பவர். அது பற்றியே திருமுறைகள் பெருமானை தீயதே இல்லான் என முழங்குகின்றன. பேர் அறிவு பொருளின் இயல்பும் அதுவே. ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு அதனதன் வயதிற்கும் ஜீரண சக்திக்கும் ஏற்ப ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு உணவு வழங்கி வெவ்வேறாக பராமரிப்பது போன்று அனைத்து உயிர்களிடத்தும் தாயினும் சாலப் பரிவுடைய ஈசன் அந்தந்த உயிரின் பக்குவத்திற்கு ஏற்ப வினை பயனையோ சிவபுண்ணிய பயனையோ அனுபவமாக கொடுத்து வெவ்வேறு விதமாக வளர்த்தெடுக்கின்றார். நல்லறிவாகிய சிவஞானம் விளங்கிய ஞானியர்களுக்கு பேரின்பமான சிவபோகத்தையும், அந்த சிவஞானம் விளங்கப் பெறாத உலகத்தவர்களுக்கு சிற்றின்பமான வினை பயன் ஆகிய மருந்து என்ற இந்த உலகபோகத்தையும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப நோய்க்கு ஏற்ப மருந்து வழங்கி வளர்க்கின்றார். அறிவு விளக்கம் பெறாதவர்களுக்கு இன்ப துன்பமாகிய வினை பயனை கொடுப்பதும் அவனது கருணையே. அது அவர்களுக்கு பேரின்ப அனுபவத்திற்கு வேண்டிய பேரறிவை பெறுவதற்கான வழியே. ஒரு பிணி தீர்க்கும் வைத்தியன் நோய் நீக்குவதை குறிக்கோளாக கொண்டு நோயாளிகளிடம் பேதம் பார்க்காமல் நோயின் தன்மைக்கு ஏற்ப மருந்து கொடுப்பது போன்றதே இது. இதே கருத்தை அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் சிவஞான சித்தியாரிலே அருளுவார். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடில் பரிவே ஆகும் என்றும், மண்ணுள்ளே சில வியாதி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும் சில நோய் எல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அருத்தியே வினை அறுப்பன் என்றும் சிவஞான சித்தியாரிலே அருளுகின்றார். எனவே இறைவன் அருள் செய்வதில் எந்த பாகுபாடோ குறையோ இல்லை. இதை அறிகின்ற நம் அறிவின் பக்குவ பேதத்தினாலேயே அது வேறு வேறாக தோன்றுகின்றது. நாளும் அழியாளும் மலர்தூவி வழிபடும் பக்குவ ஆன்மாக்களுக்கு வீடு பெற்றையும், அவ்வாறு பிறந்த பயனை அறியாத அபக்குவிகளுக்கு அவர்களுக்கு உள்ள அறியாமை நோய் தீர்த்தல் பொருட்டு பிறவியும் இறைவன் நல்குவதால் அவர் என்றும் சலம் இல்லாதவரே, சங்கரனே. இந்த கருத்தை சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்த சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே என்று எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரும், சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கல்லால் நலமிலன் நாள்தொறும் நல்குவான் நலன் குலமிலர் ஆகிலும் குலத்துக்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகளும்,
சார்ந்தவருக்கு இன்பம் கொடுக்கும் தழல் வண்ணன் பேர்ந்தவருக்கு இன்னா பிறவி கொடுத்திடும், கூர்ந்தவர்க்கு அங்கே குறை கழல் காட்டிடும், சேர்ந்தவர் தேவரைச் சென்று உணர்வாரே என்று திருமந்திரம் இதோபதேசத்தில் எம்பிரான் திருமூலதேவ நாயனாரும் அருளுகின்றார். இது பற்றியே இறைவனை அடியேன் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே என்றும், தாயினும் நல்ல சங்கரன் என்றும், எங்கள் சங்கரன் என்றும் அடியார்கள் அழைக்கின்றனர். சிவாகமங்களும் அவரை சிவோ சகல மங்கள குணங்கள் நிரம்பியவர் என்றும், சம்பு சுகத்தை அளிக்கும் ஆனந்த ஸ்வரூபி என்றும், பக்தவத்சல அடியார்களுக்கு நன்மை செய்பவர் என்றும், கிருபாநிதி தயைக்கு இருப்பிடமானவர் என்றும், விருஷாங்க தர்மரூபமான வெண்காளையை கொடியாக உடையவர் என்றும், விருஷபாரூட தர்மமாகிய ரிஷபத்தை வாகனமாக கொண்டவர் என்றும் அழைக்கின்றன. எனவே பெருமான் தன்னை அடைந்த முக்தருக்கு அவர்கள் சிவஞானம் விளங்கப் பெற்ற காரணத்தினால் அவன் செய்கின்ற நலங்களாகிய உபகாரங்களை காட்டிக் காணும் உபகாரங்கள் அவை அறியப்படுவதாகவும், அவனை நண்ணாது உலகத்தை நண்ணி நிற்கும் பெத்தராகிய உலகக்கட்டு பாசக்கட்டு உடைய உலகத்தவர்களுக்கு அவர்கள் பாசஞானமேயாய் நிற்பதால் முதல்வன் அவ்வுயிர்களுக்குச் செய்யும் நலங்களாகிய உபகாரங்கள் அறியப்படாது நிற்றல் பற்றி அவன் சலமிலனே சங்கரனே என்பது பெறப்படுகின்றது. தடாகத்தில் உள்ள தாமரைகள் அனைத்திடமும் சூரியன் ஒரே மாதிரி நின்றாலும் பக்குவமுற்ற தாமரைகள் கூம்புதல் நீங்கி அலர்ந்து அக்கதிரவனை நோக்கி நிற்கின்றன. மற்றைய பக்குவமுறாத தாமரைகள் மலராமல் நின்று அச்சூரியனை காணுவதில்லை. அத்தாமரைகளை சூரியன் அலர்த்தவில்லை ஆயினும் அது அலர்வதற்கான தகுதியை உண்டாக்குகின்றது. இது பற்றி அச்சூரியனின் செயலில் எந்த ஒரு பாகுபாடும் சலம் இல்லை என்பது உணரப்படும். இதையே ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் ஈசன் அருட்கண் இல்லார்க்கு ஒளியாயே இருளாம் என்பார். எங்கும் தான் நிறைந்த சிவன் நிற்பான் ஆகில் எல்லோரும் காணவே வேண்டும் தானே என்றால், இங்கும் தான் அந்தகருக்கு இரவி இருள் ஆகும் ஈசன் அருட்கண் இல்லார்க்கு ஒளியாயே இருளாம். பங்கந்தான் எழும் பதுமம் பக்குவத்தை அடைய பரிதி அலர்த்திடுவது போல் பருவம் சேர் உயிர்க்கு துங்க அரண் ஞானக்கண் கொடுத்து அருளினாலே சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே என்றும் சிவஞான சித்தியார் திருவாக்கு. இதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், உயிர்களுக்கு பிறவி என்பது நோய் போன்று துன்பம் தருவது. நமக்கு இயல்பு நிலையும் இது அல்ல. இந்த நோய்க்கு முதலாகிய ஆணவமும் அதற்கு மருந்தாகிய திருவருளும் நம்முடைய அறிவிலேயே இருக்கின்றன. எனவே கலக்கமுறாமல், இதுவே சிவமே நம் துன்பம் தீர்க்கும் மருந்து என்பதில் ஐயம் இல்லாமல் இடைவிடாது நாம் அத்திருவருளை சிந்திக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக நம் பிறவி நோய் நீங்கி இன்புறலாம். இல்லென வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே என்று எம்பிரான் திருமூலதேவ நாயனார் அருளுகின்றார். எந்த பிறப்பும் கொடியதென இம்மாநிலத்தில் எல்லாரும் முந்த புகழ்வர் அது நிற்க, வாதவூர் எம் முழு முதலை சந்தப் பணுவல் கொடு துதிக்க, சார்ந்த பிறப்பு எப்பிறப்போ மற்று அந்த பிறப்பை பல்காலும் அன்பில் தொழுது அஞ்சலி செய்வாம் என்று பெருந்துறை புராணம் அருளுகின்றது. எந்த பிறப்பாக இருந்தாலும் அது கொடிதுதான் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் எம் வாதவூர் முழு முதலை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை சந்தப் பணுவலோடு துதிக்க எந்த பிறப்பு அமைகின்றதோ அப்படி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடியை துதிக்கின்ற பிறப்பு ஒன்று அமையும் என்றால் அந்த பிறப்பை நாம் பல்காலும் அன்பில் தொழுது அஞ்சலி செய்ய வேண்டும் என்று அடியார் சரணங்களை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் போன்ற சமய பரமாச்சாரிய சுவாமிகளின் திருவடிகளை தொழுகின்ற பிறப்பே பிறப்பு என்று ஆன்றோர்களின் வாக்கு அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.